நகரின் எல்லைப்புறத்தில் ஒரு பழைய வீட்டை நோக்கி பிளேக் வந்தடைந்தார். அமைதி பசங்களா, மிஸ்டர் ரிக் மார்ட்டின். அதை கேட்பது யார் என்பதை பொறுத்தது. டிடெக்டிவ் பிளேக். நல்ல வேலை, மீண்டும் ஒரு வாக்யூம் கிளீனர் விற்பனையாளர் வந்துட்டாரோன்னு நினச்சேன். பேக்கெட்டுக்குள்ள போலீஸ் அடையாள அட்டை தெரியுது. நீங்கள் ரயில்வே நிலையத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் காலனியில் ரயில்வே ஜல்லி தூசி ஒட்டி இருக்கு. நேற்று ராத்திரி சரியாக தூங்கலை போல, கண்கள் சிவந்திருக்கு. இவர் சாதாரண ஆள் இல்லை சார். இங்கே அமர்ந்து பேசலாமா? சரி. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. பார்த்தீங்களா, இந்த வீட்டோட உண்மையான கமிஷனர் அவங்க தான். வாங்க டிடெக்டிவ், உள்ளே போய் பேசலாம். டாக்டர் சொன்ன அறிவர்களே ரிக்கின் மனைவி ஞாபகப்படுத்தினார். நான் சும்மா வணக்கம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரின் மனைவி ஒரு புருவத்தை உயர்த்தி, உங்களை எனக்கு தெரியாதா என்றார். உங்களை பார்த்தால் இன்னும் நல்ல ஃபிட்டாகத்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் யோகாவின் மகிமைதான். கவலைப்படாதங்க டிடெக்டிவ், உங்களுக்கு முன்னால் போலீஸ் தான். என்னோட எல்லா வழக்குகளும் உங்களுக்கு அத்துப்படி. அதனால்தான் இப்பவும் உங்களை கண்காணிக்கிறேன் என அவர் மனைவி வேடிக்கையாக கூறினார். ஒரு கடத்தல் வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கடத்தல்காரன் விட்டு சென்றது. இது உங்களுக்கு எங்கே கிடைத்தது? வழக்கில் மீண்டும் ஈடுபட வேண்டாம்னு ரிக்கை தடுத்தார் அவரது மனைவி. பிளேக் நடந்ததை சுருக்கமாக விளக்குகிறார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் பல சம்பவங்கள் நடந்தன. அவை ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லை என்று எல்லாரும் நினைத்தார்கள். அது தவறு. ஏவி? ஆமாம். ஏவின்னா என்ன? பல வருடங்கள் தேடியும் அதுக்கு முழு அர்த்தம் என்னான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிமிஷம். ரிக் உறைந்து போகிறார். வாக்கர் 47, ஒரு முகமுடி போட்ட மனிதன் என்னோட சண்டையின் போது இந்த சாவியை என் பாக்கெட்டில் போட்டுட்டு தப்பிச்சிட்டான். அப்படியா? இப்போ இன்னொரு சாவி இன்னும் யாரோட கையில் இருந்திருக்கு? இன்னொரு சாவியா? 47க்கு 2 சாவிகள். ஒன்று என்னிடம், இன்னொன்று அரசு பாதுகாப்பு பிரிவில் வேலை பார்த்திருந்த அதிகாரியிடம். அந்த விசாரணையில் அவர் எங்களுக்கு உதவினார். அந்த சாவியை பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொறுப்பை அவரே எடுத்துக்கிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவரிடம் எந்த தொடர்பும் இல்லை. 1980களில் ஒவ்வொரு கொலையும், ஒவ்வொரு கடத்தலும், ஒவ்வொரு ஆயுத கடத்தலும், அவற்றுக்கு முன்னாலும் ஏவி இருந்தது. என் குழுவும் அதை பல வருடங்கள் துரத்தினோம். ஏவி அமைப்பின் தலைவனை நான் சுட்டு கொன்றேன். அந்த நாடோட ஏவி முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். எங்கே? சுவிட்சர்லாந்தில் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தான். அவனை தேடி நாங்கள் போனோம். ஆனால் அவன் ஏற்கனவே காணாமல் போயிருந்தான். அதுக்கப்புறம் ஏவி பற்றி எந்த தடயமும் கிடைக்கல. அப்படின்னா ஏவி உண்மையிலேயே முடிவடையலையா?